நான் உங்கள் ராஜா பேரன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ரொம்ப நாளுக்கு பிறகு இன்று நான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸோட வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, என் கண்ணுக்கு வந்து என் சகோதரர்களுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு நல்ல ஏன்னா கொஞ்ச நாளாக நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேகன்சி ஒன்று வந்த மாதிரி இல்லை, இப்போ வந்துருக்கு. முதல்ல வந்து கடலோர காவல் படையில் +2 டிப்ளமோ படித்தவர்களுக்கு வேலை 320 காலியிடங்கள் இருக்கு. ஓகே, கமான் பாய்ஸ், ரெடி. அடுத்தது, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிப்ளமோ பட்டப்படிப்பு தகுதிக்கு அப்ரண்டிஸ் காலியிடங்கள் 688. இது கூட வேண்டாம் விட்டுலாம். துணை ராணுவ படைகளில் ஏஎஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் பணிகளுக்கு 1526 பேர் தேவை. ஓகே, அடுத்தது மேகசான் டாகில் 8th 10th ஐடிஐ படித்தவர்களுக்கு 518 காலியிடங்கள். ஓகேவா, இது என்னென்னு உள்ள போய் டக்குன்னு பார்த்துருமா, பட்டு முடிச்சிருமா, ஒரு 3 நிமிஷம் வீடியோ முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட், மத்திய துணை ராணுவ படைகளில் ஏஎஸ்ஐ அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் பணிகள் 1526 பேர் தேவைன்னு போட்டிருக்கான். ஓகேவா, இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கான். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, இப்படி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கான். இது முதல்ல என்னென்ன கல்வி தகுதி இருக்குது, வயது தகுதியை மட்டும் முதல்ல பார்த்துக்கலாம். ஓகேவா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் காலியிடம் வந்து 243 இருக்கு. படைப்பிரிவு வாரியாக காலியிடப்படும் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகே, 29,000 92,300 வரை. அப்புறம் வந்து 18 வயதிலிருந்து 25க்குள் இருக்க வேண்டும். +2 தகுதி தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு? அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஓகேவா, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் பணிக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, +2 தகுதி, அதுக்கும் +2 தகுதி தான் போட்டிருக்கான். வயது வரம்பு 1/8/2024 தேதியின்படி கணக்கிடப்படும். SC/ST பிரிவினர் 5 வருடங்களும், OBC பிரிவினர் 3 வருடங்களும் சலுகை அளிக்கப்படும். இதுக்கும் 18லேருந்து 25 வயசு தான் போட்டிருக்கிறான். ஓகே, உடல் தகுதி பார்த்துக்கோங்க. ஆண்கள் குறைந்தபட்சம் 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள், இந்த மாதிரி யாராவது வந்து வீடியோஸ்லாம் அந்த நேரத்தில் நான் வந்து இராணுவத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு ஒரு காவல்துறையில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வயசு ரொம்ப போயிடுச்சு அந்த நேரத்தில், அப்புறம் கிடைக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் உனக்கு 170 இருந்தால் தான் இராணுவத்திலே கிடைக்கும், 170 இருந்தால் தான் போலீஸ்லையும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 168 cm தான் நான். அப்போது இதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ஆண்கள் குறைந்தபட்சம் 165 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான். இந்த மாதிரிலாம் யாராவது அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு மேபி ஒரு போலீஸாவோ இல்லை ஒரு ஆர்மி மேனாவோ இருந்திருப்பேன். இன்னைக்கு ராஜா பேரானோ அவங்க முன்னாடி இருந்திருப்பானான்னு தெரியாது. சரி, ஓகேட்டான். ஓகே, இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அப்போ 165 சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்கான். மார்பளவு சாதாரண நிலையில் 77 சென்டிமீட்டரும் அகலம் இருக்க வேண்டும். 5 சென்டிமீட்டர் சுருங்கி விரியும் தன்மை இருக்க வேண்டும். எஸ்டி பிரிவை சார்ந்த ஆண்கள் குறைந்தபட்சம் 162 சென்டிமீட்டர் உயரமும், மார்பளவு சாதாரண 76 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 5 சென்டிமீட்டர் சுருங்கி விரியும் தன்மை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்கான். ஓகேவா, ஓகே. தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து பிஎஸ்எஃப்-ஆல் நடத்தப்படும் எழுத்து தேர்வு, தொழில் திறன் தேர்வு, உடற்திறன் தேர்வு, உடற்தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ். இது பொதுவாக எல்லாம் நடத்துறது தான். ஓகேவா, எழுத்து தேர்வில் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கொள்புரிவகை கேள்விகள் கேட்கப்படும். அப்போ எக்ஸாமும் இருக்குது. உடல் திறனில் வந்து இத்தேர்வில் ஆண்கள் 1.6 கிலோமீட்டர் தூரத்தை 6 நிமிடங்களிலும், பெண்கள் 800 மீட்டர் தூரத்தை 4 நிமிடங்கள் 45 வினாடிகளிலும் ஓடி கடக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 100 மட்டும். இக்கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். SC/ST பிரிவினருக்கு கிடையாதுன்னு போட்டிருக்கான். முன்னாள் இராணுவத்தினர்களுக்கும் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை வந்து சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. www.rectt.bsf.gov.in. ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன், www.rectt.bsf.gov.in என்ற இணையதள முகவரில் போய் விண்ணப்பிக்கலாம். 8/7/2024 முன்னாடி விண்ணப்பிச்சிருங்க. ஓகே, டன், சொல்லியாச்சு. ஸோ ஏற்கனவே வந்து இந்த அகாடமிஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் போகணும்னு மனசுக்குள்ளே நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். புரியுதா? நான்லாம் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். கம்பெனியில் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். இது வந்து எப்படியா ஒரு போலீஸ் ஆகிடலாமாடா, ஒரு கான்ஸ்டபிள் ஆகிடலாமாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்காவது ஒரு நாள் யாராவது வேலை கிடச்சி இது பார்த்து நான் கிடச்சிருந்து அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேண்ணா,
அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்களில் பல்வேறு பணியிடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் பல்வேறு பணியிடங்கள் 2329 காலியிடங்கள் இருக்குது. என்ன வேலையெல்லாம் இருக்குன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பிலீஃப், ஜூனியர் பிலீஃப் அப்படின்னு நிறைய, ஜெராக்ஸ் மேன், மலாசி அது இதுன்னு நிறைய இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் www.mhctn.gov.in இந்த இணையதளத்தில் வந்து பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா இதில் 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு எல்லாருக்குமே இதில் வேலை இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ணா இருக்குண்ணா. கடலோர காவல் படையில் +2 டிப்ளமோ படித்தவர்களுக்கு வேலை 320 பேர் தேவை. கடலோர காவல் படை இதுக்கு நானும் வந்து ஒருக்கா செலெக்ஷன் போனேன், ஆனால் கிடைக்கல. நான் வந்து அப்போ கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே படிக்காமல் அப்படியே போய் இது பண்ணி அப்படியே தோத்துட்டு வந்தேன். அதை விட முக்கியமாக என்ன நடந்துச்சுன்னா அங்கே வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இது பண்ணாங்க. மார்க்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா தொப்பையும் தொந்தியமாக ஓடவும் கிடையாது, ஒரு புள்ள போய் எடுக்க கிடையாது. அது அப்போ நடந்த ஒரு காமெடி. இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கும். நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தால் நமக்கும் கிடைக்கும். ஓகேவா? எதனாலும் ஓப்பனாக உண்மையை சொல்லணும். இல்லை இந்திய கடலோர காவல் படையில் நேவி எந்திரிக்கு, சேம் எந்திரிக்கு தான் நானும் போனோம். எந்திரிக்கு போனோம், எந்திரிக்க கிடையாமல் இருந்தான். அது இன்னொரு பக்கம். ஓகே. வயது வரம்பு வந்து 1/3/2003க்கும் 28/2/2007க்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டுமா? பார்த்துக்கோங்க. நேவிக்கு அடுத்தது கல்வி தகுதி வந்து கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களை கொண்ட பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகே. எந்திரிக்கு வந்து காலியிடம் வந்து 60 இருக்குது. சம்பளம் வந்து 29,200 ஸ்டார்டிங். வயது வரம்பு வந்து 1/3/2003க்கும் 28/2/2007க்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பாடப்பிரிவில் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ பயிற்சியை படிப்பை முடித்திருந்தால் போதுமானது. தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து இந்திய கடலோர காவல்படையாக நடத்தப்படும் ஆன்லைன் எழுத்து தேர்வு, எக்ஸாமினேஷன் மற்ற எல்லாம் சேம் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரியே தான். ஓகேவா? ஆனால் இதில் வந்து இந்த 1.6 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி கிடக்கணும் இதெல்லாம் சொல்கிறது வந்து சும்மா காமெடி. என்ன காரணம் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன்ல, நான் அந்த செலெக்ஷனுக்கு போயிருக்கேன். இதில் செலக்ஷன் பண்ணாங்க எங்கே ஓட வச்சாங்க தெரியுமா? நாங்களாம் நினச்சோம் 1.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓட வைப்பாங்கன்னு. நாங்கள் செலக்ட் ஆனவங்களாம் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மொத்தமே அது 100 மீட்டர் ரோடு தான் பார்த்துருங்க. அதில் சும்மா ஓடுங்க, ஓடிட்டு வந்து இதில் புஷ்அப் எடுங்க, அவ்வளோதான். இது என்னடா செலெக்ஷன்னு பார்த்தோம். ரொம்ப மோசமாக இருந்தது அந்த எந்திரிக் செலெக்ஷனு. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அப்போ அவ்வளோ கேவலமாக இருந்தது. ஆர்மிலலாம் அப்படி இருக்காது. ஆர்மிக்கு நான் செலெக்ஷன் போயிருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். குத்த வச்சே போய் அப்புறம் மெதுவாக போய் அப்புறம் ஓட விட்டு அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இவங்க இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஓகேவா? டன்னு. இந்த 2 தான் இன்னைக்கு என் கண்ணில் பட்ட முக்கியமான இது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொன்று இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு இது அப்ரெண்டிஸ், அதனால் அது வேண்டாம். நான் முதல்ல இதை பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு டிரைவர் இது தான் போட்டிருப்பான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது வெறும் அப்ரெண்டிஸ் ஆகிடுச்சு. சரி, இன்னைக்கு என் கண்ணில் பட்ட விஷயங்கள் இதுதான். துடிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரெடி ஆகிக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரம்.